விருச்சிகம் ராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் மேம்? அந்த ஸ்போர்ட்ஸ் கரியரில் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறது. நிறைய விருச்சிக ராசி பெண்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குமா, இன்க்ரிமெண்ட்லாம் அந்த மாதிரி இருக்குதா? இப்போ அந்த கம்பெனியே தன்னுடைய கம்பெனி அப்படின்னா எப்படி வேலை பார்ப்பாங்க, அதை விட ஒரு படி மேலே தான் வேலை பார்ப்பாங்க. ஒரு பாஸ்க்கு நம்ம வேலை பார்க்குறோங்கிற எண்ணம் இருக்காது. காதல் திருமணம் என்ன மாதிரி இருக்கும்? காக்கா உட்கார பணம் பல விழுந்த கதையை ஒரு மாப்பிள்ளையை பிடிப்பாங்க. அந்த மாப்பிள்ளை ஜாதகமும் பொருந்தும். கல்யாணம் அப்படிங்கிறது டக்குன்னு வீடு வாங்குற வாய்ப்புகள் இருக்குதா இவங்களுக்கு? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து சொத்து சேர்றதுக்கு ஒரு சீக்ரெட்டை கூட நான் சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெல்த் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும்? மேஜர் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. 6ஆம் அதிபதி வந்து வலுவாக தான் இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸுமே சரியாகும். யார்கிட்ட கவனமாக இருக்கணும்? இப்போ பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் அப்படிங்கிறது வரலாம். இவங்க யாராவது சொல்கிறாங்கன்னு கேட்டு எங்கேயும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. விருச்சிகம் ராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் மேம்? விருச்சிக ராசி பெண்களுக்கு ராசிநாதன் செவ்வாயே ராசியை பார்க்குறாரு இல்லையா? ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லாக விருச்சிக ராசி பெண்களுக்கு அவங்க மேலே தான் இருக்கும். நிறைய செல்ஃப் லவ் அப்படிங்கிறத கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எக்ஸசைஸ் மேலே நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஆர்வம் வரும். நம்ம புதுசாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், ஜிம் சேரலாம், இல்லை வாக்கிங் போகலாம், யோகா பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுவோம். ஸ்வெட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா செவ்வாய் வந்து எந்த வீட்டை பார்க்குறாரோ அது சம்பந்தமான ஒரு வைராகியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஜிம்மிங், ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் காரகமான கிரகம் யாருன்னா செவ்வாய். ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருக்கிற பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கரியரில் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ், ஜிம் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதன் மூலியமாக ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறது. நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏதாவது என்ஜிஓஸில் ஜாயின் பண்ணுறது. நிறைய விருச்சிக ராசி பெண்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இந்த மாதம் நல்லா இருக்குது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும், புக்ஸ் படிக்க ஆரம்பிப்பாங்க. தன்னுடைய ஃபீல்டு போக மற்ற ஃபீல்ட்லையுமே கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும், நிறைய எலாபரேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம்லாம் வரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம இப்படி இருந்தோம், இந்த நடந்த பிரச்சனைகள் எல்லாம் நாமளே மறந்துடும். ஏன்னா 2013 தான் விருச்சிகம் நல்லா இல்லையே சனி டிரான்சிட். ஸோ இனிமேல் தங்களை பற்றி யோசிக்கிறது, தங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஜூலை மாதத்தில் செல்ஃப் லவ் நல்லா பண்ணிப்பாங்க. 100%. வேலை எப்படி இருக்கும் மேம்? அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குமா, இன்க்ரிமெண்ட்லாம் அந்த மாதிரி இருக்குதா? எப்போவுமே வாங்குகிற சம்பளத்துக்கு அதிகமாக வேலை பார்க்குற ராசியானா விருச்சிக ராசி தான். இப்போ அந்த கம்பெனியே தன்னுடைய கம்பெனி அப்படின்னா எப்படி வேலை பார்ப்பாங்க, அதை விட ஒரு படி மேலே தான் வேலை பார்ப்பாங்க. ஒரு பாஸ்க்கு நம்ம வேலை பார்க்குறோங்கிற எண்ணம் இருக்காது. இது என் கம்பெனி, இதுக்கு நான் தான் இருக்கேன், என்னால் தான் இந்த கம்பெனியை காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி இறங்கி குடும்பத்தெல்லாம் மறந்து தன்னை மறந்து வேலை செய்கிறது தான் விருச்சிக ராசி. ஸோ நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து ஒர்க் பண்ணுறது யாருன்னா விருச்சிக ராசி தான். யார் லாஸ்ட்டாக லாக் அவுட் பண்ணிட்டு போவாங்கன்னா விருச்சிக ராசி தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டட் ஒரு பர்சன்ஸ் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து தயங்கவே மாட்டாங்க. இந்த கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்களாங்கிறத கூட கவனிக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த மாதம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஏன்னா வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது, நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது. சில பேர் வந்து வேலை மாறணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்கும். 11ஆம் இடம் வலுவாக இருக்குது இல்லையா? 11ஆம் அதிபதி புதனை சந்திரன் பார்க்குறாரு. அப்போ ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது. யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ்ஸ் இருப்பாங்க, இல்லை காலேஜ் சீனியர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக ஒரு ரெஃபரன்ஸ் கேட்குறீங்க, அந்த ரெஃபரன்ஸ் கிளிக் ஆகிட்டு நீங்கள் ஒரு நல்ல கம்பெனிக்கு போய் உட்கார்றது. அல்லது ஃபேமிலியை பிரிஞ்சு சில பேர் இருப்பாங்க. இங்கே குரு சுக்கிர சேர்க்கை இருக்கிறதுனால நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் தள்ளி வேலைக்காகவோ வேறு விஷயங்களுக்காகவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வேலை சம்மந்தமாக தள்ளி இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்று சேர்றதுக்கு, குடும்பத்தோட ஒன்று சேர்றதுக்கான ஒரு பிராப்தம், ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். செல்ஃப் லவ்னு சொல்லியிருந்தீங்க, காதல் திருமணம் என்ன மாதிரி இருக்கும்? செல்ஃப் லவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம நல்ல பார்ட்னரை சூஸ் பண்ணிடுவோம்ல. ஸோ சூஸியாக இருப்போம், இன்டெலிஜென்ட்டாக இருப்போம், யார் வாழ்க்கைக்கு ஒத்து வருவாங்கிறத யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த சோஷியல் மீடியாவுக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் ஒத்து வர ஒரு மாப்பிள்ளையை சூஸ் பண்ணாமல் வாழ்க்கைக்கு ஒத்து வர ஒரு மாப்பிள்ளையை சூஸ் பண்ணணுங்கிற ஒரு தெளிவு விருச்சிக ராசி பெண்களுக்கு வரும். ஸோ நல்ல ஒரு பார்ட்னரையே சூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அரேஞ்ச்டு மேரேஜாகவே இருந்தாலும் இந்த பெண்ணே மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணி வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸாக எடுத்து அழகாக ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி வீட்டில் கொடுக்குறது.
அந்த ஜாதகமும் பொருந்தும். ஸோ வீட்டில் கொடுத்துட்டாலும் நம்ம ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறத மேண்டேட்ரியாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ராசி நட்சத்திர பொருத்தங்கள்லாம் பார்க்காம கட்டம் பொருந்ததா அப்படிங்கிறத பார்த்து மேட்ச் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட்ஸ்லாம் நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ஸோ அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்குங்கிற மேம்னு கொண்டு வந்தால் அந்த ஜாதகம் பொருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாகியஸ்தானம் வலுவாக இருக்கும்போது மனசுக்கு சந்தோஷப்படுற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். காக்கா உட்கார பணம் பல விழுந்த கதையை ஒரு மாப்பிள்ளையை பிடிப்பாங்க, அந்த மாப்பிள்ளை ஜாதகமும் பொருந்தும், கல்யாணம் அப்படிங்கிறது டக்குன்னு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. சொந்த பந்தங்கள்லாம் ஒரு சிறப்பாக அந்த கல்யாணத்தை பற்றி விமர்சிக்கிறது, வேண்டான் இருந்தால் டக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு நல்ல மாப்பிள்ளையா இருக்கிறாரே அப்படின்னு கண்ணு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் விருச்சிக ராசி பெண்களுக்கு நிச்சயமாக இருக்குது. பண வரவு எந்த மாதிரி இருக்கும் மேம்? பொருளாதார நிலை அப்படிங்கிறது விருச்சிக ராசி பெண்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா எப்போவுமே காசு விஷயத்தில் கரெக்டாக தான் இருப்பாங்க. தேவையில்லாத செலவு பண்ணுறது பிடிக்காது, ஆடம்பர பொருட்கள் வாங்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. ஒரு சிம்பிள் லிவிங்கை பிடிக்கக்கூடிய ஒரு பெண்கள் தான் விருச்சிக ராசி பெண்கள். சிக்கனமாக இருப்பாங்க, சிக்கனமாக இருக்கிற ஆண்களை தான் பிடிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு பொருளாதார முன்னேற்றம்ங்கிறதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு எப்போவுமே பொருளாதார பிரச்சனைங்கிறது வராதுங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த கிரெடிட் கார்டு லோன்ஸ்லலாம் போய் மாட்டக்கூடிய பெண்களாக விருச்சிக ராசி பெண்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆணுக்கு எவ்வளவு பொருளாதார அறிவு இருக்கணுமோ அதே அறிவு விருச்சிக ராசி பெண்களுக்கும் இருக்கும். ஸோ எல்லா வேலையும் ஆல்ரவுண்டராக பார்ப்பாங்க. அந்த சேமிப்புலையுமே கில்லாடிகள் தான். அதனால் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதமுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. சுக்கிரன் வலுவாக உச்ச குருவோடு இருக்கிறதுனால தங்க நகை வெள்ளி தங்கம் வெள்ளியெல்லாம் சேரக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்கி மகிழ்வாங்க. கொஞ்சம் காசு இருந்தாலும் ஒரு கிராமுக்காவது ஒரு காயின் வாங்கி வச்சுருவோமே, அந்த மாதிரிலாம் வாங்குகிற பெண்கள் தான் விருச்சிக ராசி பெண்கள். ஸோ பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் இந்த மாதமும் நல்லாவே இருக்கும். தங்கம் வெள்ளின்னு சொன்னீங்க, வீடு வாங்குற வாய்ப்புகள் இருக்குதா இவங்களுக்கு? 4ஆம் இடம் வலுவாக தான் இருக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம்தான், ஏன்னா 4ஆம் அதிபதி சனியாக இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து சொத்து சேர்றதுக்கு ஒரு சீக்ரெட்டை கூட நான் சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போவுமே விருச்சிகத்துக்கு வந்து 4ஆம் அதிபதி சனியாக இருக்கிற காரணத்தினால பழைய பொருட்களில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதன் மூலியமாக நல்ல லாபம் வரும். என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு பழைய கார் வாங்குங்க, செகண்ட்ஸில் வாங்குங்க, கண்டிப்பாக அது யோகமாக இருக்கும். அதை வாங்கின யோகத்தில் உங்களுக்கு ஒரு பூமி அமையும். ஒரு வீடே நீங்கள் வாங்குறீங்கன்னா பழைய வீடாக வாங்கி ரெனோவேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப யோகம். விருச்சிகம் ஒன்றே மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு வேளை கடவுள் பிராப்தத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்துன்னு ஒன்று இருக்குதுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதை விற்றுட்டு வேறு சொத்து வாங்குறது இல்லை அதில் வேறு ஏதாவது மாடுலேஷன்ஸ் பண்ணுறதுன்னு பண்ணுறீங்கன்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. 5ஆம் அதிபதி குரு அப்படிங்கிறதுனால அந்த பூர்வீக சொத்தை நீங்கள் அப்படியே வச்சிருக்க நல்ல வளர்ச்சி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஹெல்த் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும்? மேஜர் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. 6ஆம் அதிபதி வந்து வலுவாக தான் இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸுமே சரியாகும். விருச்சிகம் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு காஃப் இருந்தால் கூட இருமிக்கிட்டே வேலை பார்ப்பாங்களே தவிர ஒரு டாக்டரை போய் பார்ப்போமேன்னு பார்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் சமாளிக்கக்கூடிய ஒரு ராசி தான் விருச்சிக ராசி. ஸோ இப்போது ஃபைனலாக டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருவாங்க, தாங்க முடியலைங்க பிரச்சனைன்னு. அவர் மூலியமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறது, வயிற்றுக்கு ஒத்துக்காதது, உடம்புக்கு ஒத்துக்காததை சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கிறது, ஒரு சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறது, ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிறது, இந்த மாதிரி அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸை அவங்க அறியாமல் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் இல்லை, ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு நல்ல ரிலீஃப் அப்படிங்கிறதுமே விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்கும். ஓகே, விருச்சிக ராசி பெண்கள் யார்கிட்ட கவனமாக இருக்கணும்? விருச்சிக ராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, அண்ணன் தம்பின்னு யாரையாவது கூப்பிட்டு பழகுறாங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். சகோதரத்துவத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும், அது ஆப்போசிட் ஜெண்டராக இருக்கணும். இப்போ பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் அப்படிங்கிறது வரலாம். இவங்க யாராவது சொல்கிறாங்கன்னு கேட்டு எங்கேயும் கையெழுத்து போடக்கூடாது, கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களுக்குன்னு சில வெல்விஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். நிறைய விருச்சிக ராசி பெண்களுக்கு அப்பாவோட சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். விருச்சிக ராசிக்காரங்க பெண்களுக்குமே அப்பாக்களுக்கும் நிறைய ஒத்து போகிறது கிடையாது. விருச்சிகமும் கடகமும் கொஞ்சம் அப்பாக்களோட மோதும். ஸோ அதனால் அப்பாவோடையும் சின்ன சின்ன கிளாஷஸ் வந்து போகிறதுக்கு இந்த ஜூலை மாதத்தில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பேர்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி பெண்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னது மேம்? விருச்சிக ராசிக்கு சிகப்பு கலருங்கிறது ரொம்ப லக்கியாக இருக்கும். ரெட் கலர் அதிகமாக வேர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த தெய்வ வழிபாடு பாடலாம்? விருச்சிக ராசி பெண்கள் துர்க்கை அம்மன் வழிபாடுங்கிறத நிறைய பண்ணிக்கணும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். இல்லைங்க வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலம், எங்களுக்கு ஆஃபீஸ் டைம் அப்படிங்கிற பட்சத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் அம்பாவை வழிபாடு பண்ணலாம். ஸோ குங்கும அர்ச்சனை கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க. அந்த குங்குமத்தை டெய்லி வச்சுட்டு வரும்போது நிறைய பிரச்சனைகள்லேருந்து துர்க்கை அம்மன் உங்களை காப்பாற்றுவாங்க.
விருச்சிக ராசி பெண்களுக்கு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? விருச்சிக ராசி பெண்களுக்கு 10க்கு 8 மதிப்பெண்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.